ஜீனத் பிரியான்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இரண்டாவது மனைவி லட்சுமி பார்வதி. இப்போ அந்த அம்மா வந்து அவரை 2வது கல்யாணம் பண்ணுது. அந்த அம்மாவுக்கு என்டிஆர் 2வது, என்டிஆருக்கு சிவபார்வதி 2வது. இப்போ ராஜகிரனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, ஒரு கட்டத்தில் சிவபார்வதிக்கு இவங்க நெருக்கமாயிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சிவபார்வதியை ஒரு ஒளிச்சு கட்டுற முடிவுக்கு வர்றாங்க. இந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போய் முனீஸ்வராஜாட்ட கேட்க தப்பாக மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து முனீஸ்வராஜாவுக்கு ஒரு மின்னல் அடிக்குது. அப்போ தான் இந்த நெருக்கடியாக இவருக்கு ராஜகிரனுக்கு இந்த விஷயம் எல்லா கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே முனீஸ்வராஜாவினுடைய அக்கா பவர்ஃபுல் பதவியில் இருந்த கேட்டிராவனுடைய மனைவியை அந்த இடத்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு சண்முகராஜா வந்து சிவசங்கர் பாபாட்ட நெருங்க முடியுதுன்னா, அந்த சிவசங்கர் பாபா என்ற ஒரு சாமியார் ஆயுதம் ஏற்றுவா இருக்கிற முனீஸ்வராஜாவினுடைய அக்கா ரீட்டா, இது காவல் ஆயுதம். இந்த 2 ஆயுதத்துக்கு இடையில முனீஸ்வராஜா சூலாயுதத்தை தூக்குறாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வளர்ப்பு மகள் அப்படின்னா அவங்க யாரோட மகள் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஜீனத் பிரியான்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ஆந்திராவில் முதல்வராக இருந்த என்டிஆர் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமாம், அரசியலில் இருக்கிற ஆர்வம் உள்ள எல்லாருக்கும் தெரியும், சினிமாக்களுக்கு தெரியும். அவருடைய 2வது மனைவி லட்சுமி பார்வதி, சிவபார்வதின்னு அப்போ ஆரம்பத்தில் சிவபார்வதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அந்த அம்மா வந்து அவரை 2வது கல்யாணம் பண்ணுது. அந்த அம்மாவுக்கு என்டிஆர் 2வது, என்டிஆருக்கு சிவபார்வதி 2வது. சரிங்களா? இப்படி ஒரு சூழல், அது அரசியல் தானே. அப்படிங்களா? ஒரு சிஎம்ஐ நெருங்கிறது அப்படிங்கிறது சாதாரண இல்லைல்ல. அது யார் நெருங்கிறது, எதுக்காக நெருங்குறாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா. எல்லாரும் போய் சிஎம்கிட்டே மந்திரிகிட்ட போய் நெருங்கிட முடியாது. நீங்களாம் நானாக போய் நெருங்க முடியாது. இப்போ ஒரு பெண் நெருங்குறதுன்றால் அதுக்கு உண்டான காரணங்கள் இருக்கும். அதுக்கு அந்த காரணம்ன்றது நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்ச காரணம் தான். அதுக்கு வந்து நம்ம ஆதாரம் சாட்சியெலாம் தேவையில்லை. அப்படி போகும்போது சிவபார்வதிக்கு ஏற்கனவே ஒரு கணவர், அந்த கணவர் மூலியமாக ஒரு பையனும் இருக்கான். சரிங்களா? அப்போ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு ரூட்டில் போகும்போது தான் என்டிஆரை நெருங்குது. என்டிஆரை நெருங்கும்போது நெருங்கி அவர் கல்யாணமும் பண்ணிடுறாரு என்டிஆர். அது சட்டப்பூர்வமாக அங்கேயே ரம்யா கொடுத்து, நான் கல்யாணம் என்னுடைய 2வது மனைவின்றதை உலகத்துக்கே சொல்கிறார். அதில் தான் வந்து என்டிஆருடைய குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்து ஆட்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு அவருக்கு. அவங்க ஏன்னா அவருக்கு என்டிஆர் குடும்பம்ன்றது பெருசு. அது ஒரு காலனி மாதிரி இருக்கும். ஆந்திராவில் வந்து அது ஒரு காலனி. அவர் பையன் 4 பேர், மகன் 4 பேர், பேரங்க பேத்திங்க அப்படின்னு அது ஒரு பெரிய கிராமம் மாதிரி தான் இருப்பாங்க ஆளுக்கு. அப்போ அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ஜாம்பவானு, சினிமா ரீதியாக பெரிய ஜாம்பவானு, ஸ்டுடியோ அதிபர், ஒரு பல 100 கோடி சொத்து உள்ள ஆள். அப்படிங்கும்போது 2வது ஒருத்தர் எவ்வளோ வந்து நெருங்கி கல்யாணம் பண்ணிட்டால, அப்போ என்ன பண்ணுறது, இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் அவங்க குடும்பங்கள் தீவிரமாக அதை யோசிக்கிறாங்க. அந்த யோசிக்கிற கேப்பில் தான் இந்த பிரியாவனுடைய ஜனனம் வருது என்டிஆர் மூலமாக. ஆமாம், இதுதான் உண்மை. ஒரு கட்டத்தில் அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் தான் வந்து இப்போ ராஜகிரனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பூர்வீகம் வந்து இந்த பக்கம் அந்த திருச்சி முசிறி பக்கம் தான். அவங்க தெலுங்கு கம்யூனிட்டி. அவங்க வந்து ஒரு பேக்கேஜாக அங்கிட்ட எல்லாம் அந்த வாழ்வாதாரத்தை தேடிய பல மாநிலங்களுக்கு எல்லோரும் அந்த தமிழகம் எங்கிட்ட எல்லா மாநிலங்களுக்கு போகிற மாதிரி இவங்க ஒரு குடும்பம், இந்த தெலுங்கு குடும்பங்கள் அப்படி போகும்போது நாயுடு, பலிஜா நாயுடு ஏதோ சொன்னாங்க. அவங்க போகும்போது அங்கே அப்படி இப்படி நெருக்கம் ஆகி ஒரு கட்டத்தில் சிவபார்வதிக்கு இவங்க நெருக்கமாயிடுறாங்க. லட்சுமி பார்வதி என்ற சிவபார்வதி. ஆனால் இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. இவங்களுக்குள்ள எப்படி அந்த நெருக்கம் அதிகமாக? இல்லை, எம்ஜிஆருக்கு இவருக்கும் ஒரு நெருக்கம் உண்டு எப்பயுமே. அது அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்து எம்ஜிஆருக்கு அவருக்கு உண்டான சினிமா நட்பு உண்டு. அப்போ இவர் முதலமைச்சராகி அரசியலில் எம்ஜிஆர் வந்து ஜெயிச்ச உடனே அவருக்கு ஒரு ஆசை வருது. அப்போ ஜெயிக்கும்போது அப்புறம் அவர் அங்கே கட்சி ஆரம்பித்து பல எதிர்பாராத அவருக்கு ஒரு வரவேற்பும் கிடைக்கிது. அந்த வரவேற்பை வெற்றியாக்குறதுக்கு உண்டான ஐடியாக்களை எம்ஜிஆர் மூலியமாக அந்த ஃபார்மேட், ஏன்னா அங்கே ஒரு கட்சி வெற்றி ஆக்கணும். ஆமாம், வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பு வெற்றி ஆக்குறதுனால அரசியல் சாமர்த்தியம். அப்போ எம்ஜிஆர் மூலியமாக சில ஐடியாக்களை கேட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி போகும்போது அப்போது ஆந்திராவில் இருந்து சில தமிழர்கள் அங்கேருந்து இந்த நம்ம பார்டரை சுற்றின ஆட்கள் அவங்கெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க ஒரு பழக்கத்தில் இங்கே வர்றாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு குரூப்பு அங்கே போகுது தெலுங்கு. அப்போ எம்ஜிஆருக்கு அவருக்கு உண்டான விஷயங்கள் அப்படிங்கும்போது இவங்க ஆக்சுவலாக வந்து இலங்கையிலிருந்து வந்த அகதிகள் தான். யார் ராஜகுனுடைய அந்த மனைவி இருக்காங்கல்ல,
அவங்க பேர் வந்து பத்மஜா என்ற ரோஹிணி அவங்க பேர். அது பிறகு ராஜகிரண் வந்து அதுக்கு நான் வர்றேன், பின்னால் வர்றேன். அப்போ அவங்க பிழைக்க போகும்போது இலங்கை அகதிகள் அப்படிங்கும்போது இந்திய நாட்டினுடைய சட்டப்பிரகாரம் வந்து இந்திய அரசு வேலைகள் இதுல செல்லுபடி ஆகாது. அது போடவும் அந்த நாட்டு குடிமக்கள் அப்படிங்க. அதுக்குண்டான போது லட்சுமி பார்வதி மூலியமாக சில ஏற்பாடுகள்லாம் நடந்து அங்கே உள்ள இவங்க வம்சாவளிகள் பூரா அங்கே உள்ள அரசாங்க வேலைகள், உயர் பதவியிலிருந்து கடைநிலை பதவி வரைக்கும் அரசாங்க வேலைகள் அங்கே வந்து ஆந்திராவில் கிடைக்குது. அப்போது இங்கே இப்படி ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரு சாதாரண வீடியோ கூட சசிகலா இப்படி ஜெயலலிதாட்ட போய் நெருங்கி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி அமைச்சு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சொத்தை குமிச்சு முடியுதோ அது மாதிரி அந்த மாதிரி இவங்க கிடையாதுன்னு சொல்ல வரல. ஒரு நெருக்கம், பெண்களுக்கு பெண் ஒரு அனுசரணையாக பேசும்போது இருக்கும் இல்லையா, அப்போ இருக்கும்போது தான் இவங்க வந்து லட்சுமி பார்வதிகிட்ட நெருங்குறாங்க. நெருங்கி அவங்களுக்கு ரொம்ப வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்க வளருது. இவர் ராஜகிரனுடைய சினிமாக்கள் வந்து அப்போ வந்து இங்கே ஒரு இன்ட்ராசாமி மனுஷன் அப்போ இந்த மாதிரி கரடு முரடான ஒரு கேரக்டர் இப்போ இல்லையா, அது பூரா தெலுங்கில் வந்து டப்பாகுது. தெலுங்கில் வந்து அவர் அங்கே மோகன் பாபு கேரக்டர் பண்ணுறாரு. இங்கே தமிழ்லையும் ஓடுது, அங்கேயும் ஹிட் ஆகுது பண்ணலாம். அப்போ சில விஷயங்கள் சந்திக்கும். ஆந்திராவுக்கு ராஜகிரண் வந்து விசிட் அடிக்கும் போது தான் அங்கே வந்து இவங்களை சந்திக்கிறார். யாரா பத்மஜாவும் சந்தித்து அப்புறம் ரொம்ப 2 பேரும் மனப்பூர்வமாக விரும்புகிறாங்க. அவர் வந்து அந்த அம்மா வந்து பச்சாங்கும்போது இவருக்கு பேரை மாற்றலாம் அப்படிங்கிற பேர் மாற்றிக்கலாம். அவங்களுக்கு இவர் வந்து இஸ்லாமியர் தான், ஆனால் வந்து எல்லா மதத்தின் மேலேயும் ஒரு நம்பிக்கையாளர். யாரும் ராஜ்கிரனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் பார்வதிக்கும் தொடர்பு இருந்தது. ஆமாம், நட்பு. அப்படிங்கும்போது இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் இவர் அந்த பத்மஜாவை அந்த அம்மா கல்யாணம் பண்ணுறாரு. அதற்கு பொழுது இந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும்ல. அப்போ என்டிஆருடைய வாரிசுகள் ப்ளஸ் வந்து அடுத்த முதல்வராக அந்த என்டிஆருக்கு பிறகு அந்த சீட்டை குறி வச்சிருக்கிற அவருடைய மருமகன் சந்திரபாபு நாயுடு எல்லாரும் சேர்ந்து சிவபார்வதியை ஒரு ஒழிச்சு கட்டுற முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்டிஆருடைய அடக்கத்திலே அவர் அந்த சிவபார்வதியை ஓட விட்டு அடித்த கதையெல்லாம் சம்பவம் நடந்துச்சு. அந்த அம்மா வந்து சமாதியில் விழுந்து அழுது கதறி குப்பாடு போட்டுச்சு. என்டிஆர் சாவில் மரணத்தப்போ அவருடைய இறுதி சடங்கு நடக்கும்போது லட்சுமி பார்வதி உள்ளே விடாமல் ஓட விட்டு அடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அப்போ தான் இந்த பிள்ளையை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு என்ன வழி, மகளை பாதுகாக்கிற என்ன வழிங்கிற போது தான் இவங்க மூலியமாக அனுப்பி விட்றாங்க. ஸோ முதல்ல அணுகுனது பார்வதி தான். ஆமாம். அப்போ நமக்கு பாதுகாப்பு, நம்ம மகளை பாதுகாக்கணும். பின்னால் வந்து நம்ம சொத்துக்கள் விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் உயிரை பாதுகாக்கணும் இல்லையா. நம்மளோட சேர்த்து இந்த பிள்ளைக்கு ஏதாவது குழந்தைக்கு ஏதாச்சும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு பாதுகாப்பு எண்ணம் கருதி தான் இந்த அம்மா மூலியமாக கதிஜா மூலியமாக பத்மஜா மூலியமாக அனுப்புகிறாங்க. அவங்க இங்கே வந்து கதிஜா வாங்கிடுறாங்க. சரிங்களா. இப்போ அவர் வந்து எடுத்துகிட்டு வளர்க்குறாரு. அதுக்கு பிறகு தான் இவருக்கு பையன் பிறகுறான். 2 பேரையும் சமமாக பாசம் கட்டி வளர்க்குறாரு. இந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு போய் முனீஸ்வராஜாட்ட தப்பாக மாட்டிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு நாள் 1.5 வருஷமாக வந்து பாதுகாத்த ராஜகிரண் சோறுலேருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா. இப்போ வந்து முனீஸ்வராஜாவுக்கு ஒரு மின்னல் அடிக்குது உள்ள பல்ப். அவன் அப்படி இப்படி அவரை சர்ச் பண்ணி பார்த்தா அவர் அங்கே ஆந்திரா லிங்கை கனெக்ட் பண்ணிடுறாரு, கேட்ச் பண்ணியாச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது. ஆமாம். அப்போ வரைக்கும் வளர்ப்பு மகள்ன்றது தெரியும். அப்போ வளர்ப்பு மகள் கிடைக்கும்போது இப்போ வளர்ப்பு மகளாக இருந்தால் எந்த மகளாக இருந்தாலும் அப்படித்தானே போவாங்க. அப்போ ஒரு அப்படியே ரூட்டை பிடிச்சி போகும்போது அங்கே ரூட்டு கிடச்சிருது. இல்லை, இன்னொன்று வந்து இப்போ பார்வதி வந்து ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்லையும் இருக்கிறதுனால அதையும் அவர் கலக்கு போட்டிருப்பாரோ. ஆமாம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் தான் முதல்வர். ஆமாம். அந்த மாநில நிர்வாகத்தில் இந்த அம்மா லட்சுமி பார்வதி என்ற சிவபார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு உயர் அரசு பதவியில் இருக்காங்க. சைரன் வச்ச காருக்கு அந்த அம்மாவுக்கு உண்டு, உயர் அரசு பதவியில் இருக்காங்க. அதாவது எம்எல்ஏ மந்திரி கிடையாது, ஒரு வாரியமாக ஒரு அரசு நிர்வாக கமிட்டியில் ஒரு உயர் பதவியில் இருக்காங்க. நல்ல செல்வாக்காக இருக்காங்க. இப்போ இன்னும் 2 மாதத்தில் ஒரு எம்பி எலெக்ஷன் வருது அப்படிங்கும்போது என்னத்தையாவது ஒன்று போட்டோம்னா, இதை போட்டு இப்படி ஒரு தூண்டில் போட்டோம்னா வலை இப்படி விழுமா அப்படின்றதானே. ஸோ முனீஷ் ராஜா வந்து கணக்கு போட்டிருக்காரு. முனீஷ் ராஜாவுடைய மூளைக்குள்ள முனி ஏதோ சுற்றி அடிச்சுது. அந்த முனி கரெக்டாக வேலை செய்யுது. சில பேருக்கு முனி வந்து வேறு மாதிரி வேலை செய்யும். முனீஷ் ராஜாவை பொறுத்தளவு கரெக்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு 3 பொண்ணட்டி. அப்போது ஒரு கட்டத்தில் இப்போ இந்த லிங்கை போகும்போது தான் அவருக்கு வந்து அதுக்கடியில் இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ண கொள்ள அதீதமாக என்ன நினச்சது நடக்கலைங்கும்போது விரக்தியில் என்ன பண்ணாலும். இன்னொரு விஷயம் இருக்குது சார், ராஜ்கிரனும் வந்து ஒரு பெரிய நடிகர்ன்றதால அவர்கிட்டயும் கொஞ்சம் பணம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சாரோ. அதுதான் சகோதரா, அவர் நீங்கள் வந்து முதல் நோக்கம் வந்து அவருக்கு ராஜ்கிரனுடைய
மகள் வளர்ப்பு மகள்ன்ற ஒரு பெரிய ஒரு தாம்பாளத்தட்டு, சின்ன தாம்பாளத்தட்டு, சின்னதாக நினைச்சாரு, ஆனால் பின்னாடி இவ்வளோ பெருசாக இருக்கிறதுன்னு ஒரு சின்ன தாம்பாளத்தட்டு கிடச்சிருச்சு. நல்ல ஒரு வெள்ளி தாம்பாளத்தட்டு. அதை வச்சு அந்த தாம்பாளத்தட்டுக்குள்ளே எவ்வளவு அடக்க முடியுமோ அடைக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நோக்கம். ஆனால் உள்ள போய் பார்த்தா அதற்கு பிறகுதான் பார்த்தா பெரிய அளவில் அண்டா வருது. சரிங்களா? இப்போ அந்த அண்டாவுக்குள்ள நமக்கு இருக்குண்டா அப்படின்னு ஒரு யோசிப்பான்ல. ஏன்னா வேலை இல்லாத வெட்டியதான் தானே யோசிப்பான், வேலை பார்க்குறவன் யோசிக்க மாட்டான். இப்போ நீங்களான அதெல்லாம் யோசிக்க மாட்டோம்ல, நமக்கு உண்டானது பார்க்க போடுவோம்ல. இவங்க பூரா அந்த ஒரு குரூப்பாக தெரிவாங்க, அது ஒரு எப்பயுமே உண்டு. அது அப்போ தான் இந்த நெருக்கடியாகணும்னா இவருக்கு ராஜகிரனுக்கு இந்த விஷயம். ராஜகிரன் அந்த பொண்ணுக்கு அதுக்கு பிறகு தான் முனீஸ் ராஜா என்பவர் யார் அப்படின்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பொண்ணுக்கு அப்போ தான் பதில் கிடைக்கும். இல்லை, அந்த பொண்ணுக்கு முன்னாடி ராஜ்கிரனுக்கு தெரிஞ்சிருக்கா இவர் வந்து மோசடியான ஒரு நபர் அப்படி? இல்லை, அதாவது நீங்கள் மோசடி தெரிஞ்சாலும் அப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து அவன் என்ன மாதிரி அவர் வந்து மனநிலையில் வச்சுருந்துருப்பாருன்னு நீங்கள் யோசிக்கணும். ரெண்டாவது, நீங்கள் அருணா அப்படின்ற பொண்ணை சீட்டிங் பண்ணுறாரு, டைவர்ஸ் பண்ணாமல் கேட்டு வர்றாரு. இப்போ அக்ஷயான்ற பொண்ணை மீறி தான் இந்த ராஜகுருடைய வளர்ப்பு மகள் சீனத் பிரியாவும் கல்யாணமே பண்ணிடுறாங்க. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 கல்யாணமும் ஒன்று கல்யாணம், ஒன்று சீட்டிங்கு, அடுத்து கல்யாணம். இது எல்லாமே முனீஸ் ராஜாவினுடைய அக்கா. அவங்களும் சொந்தம் முனீஸ் ராஜா ராம்நாடு தானே, சொந்தம் ராம்நாடு பக்கம்தான். அவங்க வந்து தமிழக காவல்துறையில் வந்து ஏட்டா இருக்காங்க. முனீஸ் ராஜாவுடைய சகோதரி அக்கா, அதாவது சண்முகராஜாவுக்கு தங்கச்சி, முனீஸ் ராஜாவுக்கு அக்கா. அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு காவல்துறையில் இருக்கிற ஆள் ஒரு பெண்ணுக்கு தெரியாதா? காவல்துறையில் ஏட்டா இருக்காங்க. இது வந்து சட்டப்படியா செல்லுமா செல்லாதா அப்படின்றது தெரியுமில்ல. அப்போ அவங்களுடைய ஆதரவு இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தான் வந்து அவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. அவங்களே பண்ணி வைக்கிறாங்க. எல்லாமே வந்து சொத்தை குறி வச்சு வலை வீசுறதான சேவை. பெண்கள் வந்து இந்த மாதிரி வலையில் விழுந்து அது யாரு மற்றவங்க சாமானியர்கள் ஆகுறதுன்றது ஒரு பக்கம், ஒரு பெரிய நடிகர்களோட மகளே இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணும்போது இன்னும் அவங்க வந்து ஜாக்கிரதையா இல்லையான்ற ஒரு கேள்வி. ஆமாம், அது நீங்க ஜாக்கிரதா இல்லையா? ராஜ்கிரண் வந்து உங்களுக்கே தெரியும், பல அரசியல் கருத்துக்களை வெளியில சொல்றவர். ஸோ அவரோட மகள் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னு போது அதுக்கு பிறகுதானே அவர் கதறாரு. இப்போ நீங்கள் அந்த பொண்ணு போனப்பறதான இப்போ அந்த பொண்ணு வந்து அப்பா அந்த மாதிரி இவரை நான் காதலிக்கிறேன், இவரை கல்யாணம் பண்ண போகிறேன், என்ன ஏது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் விசாரிச்சுருந்துருக்கலாம். சரி, மாப்பிள்ளை எப்படிப்பட்ட, நம்ம நம்ம வீட்டில் ஒரு நம்ம தங்கச்சிக்காக மாப்பிள்ளை பார்க்குறோம், மாப்பிள்ளைக்காரன் எப்படி என்ன ஏதுன்னா அந்த ஊர்லேயோ பக்கத்து ஊர்லேயோ பக்கத்துக்காரன் வீட்டுக்காரன் விசாரிக்கிறோம் இல்லையா? நம்ம ரேஞ்சுக்கு நம்ம விசாரிக்கிறோம். அப்புறம் ராஜகிரன் விசாரிக்க மாட்டாரா? அவருக்கு வந்து இத்தனைக்கு சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா மட்டத்துலேயும் அவருக்கு தொடர்புகள் இருக்கும் இல்லையா? எல்லா உயர்மட்டங்களையும் அவர் தொடர்பு இருக்கும். அவர் நினச்சாருன்னா 10 நாளில் அவர் விசாரிச்சிடலாம் இல்லையா? இது இடம் இல்லாமல் போய் இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு தானே அவருக்கு பிரச்சனை. அதற்கு பிறகு தானே ரூபம் தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ராஜகிரண் நம்ம வந்து அவரை வந்து மத ரீதியான கலைஞராகவோ ஜாதி ரீதியான கலைஞராகவோ நம்ம பார்த்ததில்லை. நம்ம எப்பயுமே அது தமிழ்நாட்டில் வந்து அது எப்பயுமே அது ஒரு தெளிவாக இருக்கும். யாரை மத ரீதியான ஜாதி ரீதியான கலைஞர்களாக இதுவரைக்கும் யாரும் அடையாளப்படுத்தப்பட்டதில்லை. பெரிய ஹீரோக்கள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சில இப்போ சமீபங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயில் அந்த ராஜா மாதிரி ஆட்கள் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்ல ஆரம்பித்த பிறகு தான் இந்த மத ரீதியான விஷயங்களை வந்து பிரித்து பார்க்குற ஒரு பெரிய ஒரு குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த அந்த மனப்பான்மை, அது ஒரு கொடூரமான மனப்பான்மை. ஸோ இதுக்கு பின்னாடி இப்போ இவர் நடந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கலாம்னு கண்டிப்பாங்க. நீங்கள் ஒரு இப்போ நீங்களும் நானும் இன்னும் நம்ம இந்த கேமரா சாகர் இருக்கார், அண்ணன் இருக்கார். இப்போ நம்ம பிரச்சனை வேறு, நம்ம பிரச்சனை பேசிட்டு நம்ம அது யாருக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ இதே இந்த பொண்ணு வந்து இப்போ ராஜகிரண் அண்ணன் பொண்ணு வந்து சைலண்டாக வந்து அப்பாட்ட வந்து சொல்லிட்டு அவங்க காது வச்ச மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த பொண்ணு ஏன் வந்து வெளில சொல்லுது? ஏன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகுது? மீடியாவில் வந்து ஏன் கதறது? வேணா இந்த முனீஸ் ராஜாவினுடைய அண்ணன் சண்முகராஜா சொன்னேன் இல்லையா, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஒரு பெண்கள் விஷயத்தில், இப்போ அந்த பள்ளி மாணவிகள் விஷயத்தில் படு மோசமாக நடந்துக்கிட்ட சிவசங்கர் பாபான்னு சாமியார். சமீபத்தில் சர்ச்சை ஆயிடுச்சு. ஆமாம், சர்ச்சை இல்லை, அது கொச்சை. சாமியார்கள் பண்ணால் என்ன சர்ச்சை? சாமியார்கள் நாட்டில் வந்து எந்த சாமியார் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சாமியார்னால அந்த நாட்டில் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு நல்லது நடந்திருக்கா? அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது. என்னென்னா சிவசங்கர் பாபாட்ட வந்து நம்ம அது எப்படி சர்ச்சையாச்சோ அதே மாதிரி கேடி ராகவன் ஒருத்தர் பிஜேபியில்
முக்கிய தலைவர். அவர் எப்படிப்பட்ட ஆள், என்னென்ன வகையான லீலைகளில் சிக்கினவர்னு உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவருடைய மனைவி தான் வந்து அந்த சிவசங்கர் பாபாவினுடைய ஆசிரமம், இந்த கல்வி நிறுவனங்கள் இதில் வந்து நிர்வகிக்கிறது, அதில் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. அப்படியாப்பட்ட கேடி ராகவனுடைய மனைவி, பவர்ஃபுல் பதவியில் இருந்த கேடி ராகவனுடைய மனைவியை அந்த இடத்துல இருந்து அப்படியே தூக்கிட்டு சண்முகராஜா வந்து சிவசங்கர் பாபாட்ட நெருங்க முடியுதுன்னா என்ன காரணமா? என்ன காரணமாக இருக்கும் சார்? ஆளினால் இதுக்கு மேலே நான் விளக்க முடியாது. இப்போ அந்த சிவசங்கர் பாபா என்ற ஒரு சாமியார் ஆயுதம் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற ஏட்டுவாக இருக்கிற முனீஸ்வரராஜாவினுடைய அக்கா ரீட்டா, இது காவல் ஆயுதம். அங்கே சாமி ஆயுதம், இங்கே காவல் ஆயுதம். இந்த 2 ஆயுதத்துக்கு இடையில் முனீஸ்வரராஜா நின்றுக்கிட்ட அப்படியே சூலாயுதத்தை தூக்குறாரு. இதுதான் இதுக்குள்ளே நடந்த விஷயங்கள். பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த காதல்ன்ற பேரில் வந்து இந்த கன்றாவி பயல்களோடலாம் மாட்டிக்கிட்டு வந்து இம்சப்பட்டுக்கிட்டு அப்புறம் வந்துக்கிட்டு ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு கதறும் போது தான் இப்போ ராஜகிரணன் மாதிரியான அண்ணன் மாதிரி அவர்களுக்கெல்லாம் சமாளிக்கக்கூடிய தெம்பு இருக்குது. இப்போ நம்மளை மாதிரி சாதாரண நாட்கள் சமாளிக்க முடியுமா? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம லைட்டாக பண்ணிட்டு உட்காந்து அழுக தான் முடியும். இப்போ அவருக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தெம்பு திராணி இருக்குது. ரைட்டு, ஓகே, சரி, இனி நல்ல வேலை அந்த பிள்ளை இதோட தான் வந்துச்சுன்ற மாதிரி அவர் சந்தோஷத்தை. நான் அவங்க தரப்பில் ராஜகுமாரன் தரப்பு, முனீஸ்வரராஜா தரப்புன்னு நம்ம விசாரிக்கும் போது அதுதான். இப்போ அவங்க என்ன பண்ண நம்ம இப்போ வரைக்கும் நமக்கு வேறு என்ன யாருன்னு தெரியாது அவருக்கும், சரிங்களா? அது நம்ம விசாரிக்கணும். பத்திரிகையாளர் முறை ஒரு தொடர்பு வச்சு இன்னொரு தொடர்பு. இப்போ நீங்கள் ஏன்ட்ட கேட்குற மாதிரி தான் அப்போ நான் இன்னொரு தட்டை கேட்பேன். இப்படி கேட்டு வந்த தகவல்னால அவர் வந்து இப்போதைக்கு ரைட் இந்த பிள்ளை வந்து வந்ததோட வந்து சேர்ந்துருச்சா முழுசா அப்படின்றதில் அவர் நல்லா சந்தோஷமாக இருக்கார். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து எப்படி போகும்ன்றதை வச்சு தான் முனீஸ்வரராஜாவுடைய நடவடிக்கை இருக்கும். நான் சொன்ன பழையபடி சொல்கிறது அதுதான். அங்கே அந்த மத ஆயுதம், இங்கே வந்து காவல் ஆயுதம். 2 ஆயுதத்துக்கு இடையில் முனீஸ்வரராஜாங்கிற சூலாயுதம் நிற்கிது. அந்த சூலாயுதத்தை வந்து எதிர்த்து எப்படி இவர் ஜெயிக்க போகிறாரு, இல்லை சூலாயுதம் முனை மழுங்கப்படுதா அப்படின்றது அது ராஜகிரணன் அவருடைய கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அவனுடைய முடிவை போகிறோம். ஏன்னா அந்த பிள்ளை சாங்காக இருக்கணும் இல்லையா? நாளை பிள்ளை வந்துக்கிட்டு இன்னொரு 3 மாதத்தில் வந்து டக்குன்னு அந்த பிள்ளை பல்ட்டி அடிச்சுன்னு வைங்க, அப்புறம் இவரும் காலி ஆகிடுவார். இதுதான் இப்போதைக்குள்ள ராஜகிரண் விஷயத்தில், ஜீனத் பிரியா விஷயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வு. இது போகிற போக்கு எப்படி முடியுன்றதும் அது ஜீனத் பிரியா கையில் தான் இருக்குது. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.